திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சதும் பரபரப்பாக நம்மளுடைய வேலையெல்லாம் நேற்று முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தது தான், காணிக்கை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கொண்டு போய் செலுத்திடலான்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் நேற்று நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு பர்த்டேங்க. அந்த மாதிரி ஒரு நாளில் போய் செலுத்தினது இன்னமும் சந்தோஷமாக இருந்தது. காணிக்கை எடுக்கும்போது தான் சொன்னாப்படி திரும்ப இன்னொரு 100 கொடுத்து அதையும் வெயின்னு எதுக்கு என்னன்னு நான் கேட்கல. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதையும் வாங்கி அங்கேயே வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிதுன்னா அதிலிருந்து வந்த முதல் காசு, முதல் வருமானத்திலிருந்து ஐயனுக்கு தான் காணிக்கையாக செலுத்துறதா நான் ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு கொண்டு இருந்தேங்க. அதே மாதிரி போய் செலுத்தியாச்சு. போகும்போதே மேலே ஏறும்போதே மயில் பார்த்துட்டு தான் மேலே போனோம். நாம் இது 3வது வாட்டி இந்த கோவிலுக்கு போகிறேங்க. 2 வாட்டி போயும் அரளி வாங்கி சாத்தி விளக்கேற்றி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வாட்டி மாலை வாங்கி சாத்தி தேங்காய் பழமெல்லாம் உடச்சி 4 பேருக்கும் அர்ச்சனையெல்லாம் பண்ணி சந்தோஷமாக காணிக்கையும் செலுத்திட்டு இறங்கி வந்தாச்சு. முடிச்சு திரும்பி வரும்போதும் அந்த மயில் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது. இன்னமும் சந்தோஷம். நம்மளுக்கு மயிலை பார்த்துட்டா முருகனையே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடும். வரும்போது பார்த்திங்கன்னா ஞாபகார்த்தமாக ஒரு கீச்செயின் வாங்கிட்டு வந்தேங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே கொடுக்குற தேங்காய் பழம் பூவெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கே போட்டு விட்டுருவேன். 1 டே அப்படியே விட்டுட்டு மறுநாள் எடுத்துக்குவேன். அங்கேருந்து வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்டால் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சிக்கிட்ட அங்கே எல்லோரும் வாங்குவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரேட் வைஸும் நல்லாயிருக்கும். அங்கேயே வரும்போது விநாயகர் சதுர்த்திக்கு வேணுங்கிற ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தது அவங்க ஏதோ பபிள் டீ கேட்டாங்க. ரெட் ஃபாரஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து பர்த்டேவை முடிச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து முட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு எப்பவும் நம்ம செய்கிற சிக்கன் பிரியாணி தாங்க சிம்பிளாக பண்ணியிருந்தேன். ஏன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை எழுந்திரிச்சு நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தியில் பார்க்கலாம். பாய்.